இப்போ வாங்க நம்ம எப்படி மட்டன் வடி பிரியாணி செய்யலாம்னு பார்க்கலாம். மட்டன் வடி பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 200 ml எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமா அதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1 கிராம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வெங்காயம் 400 கிராம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கலாம். அது நல்லா பொன்னிற கலர்ல வர வரைக்கும். இந்த பக்கமா இஞ்சி பூண்டு 100 கிராம் சேர்த்துக்கலாம். அது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு பொன்னிற கலர்ல வந்துருச்சு. இதுல கொத்தமல்லி, புதினா 1 கைப்பிடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்டா நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளி 400 கிராம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு, 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமா 1 கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் நம்ம வீடியோவை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரணும்னா நம்ம அப்பா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த மட்டன் கொதிக்கிற வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு ஸ்டவ்ல தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மட்டன் கொதிக்க வச்சோம்ல அதுல லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. இதுல தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கிலோ அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் வைக்கணுமா? 2 நிமிஷம் வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா அரிசி வெந்துடும். இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா பாருங்க வடிகட்டியாச்சு. இப்போ அந்த பக்கம் மட்டனுமே வெந்துருச்சு. இப்போ அதுல அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம வடிகட்டி வச்சிருந்த அரிசியை நம்ம சென்டர்ல சேர்த்துக்கலாம். சென்டர்ல சேர்த்து அது இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு அந்த மசாலாலாம் உள்ள வாங்கும் அரிசி. இப்போ இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தம் போட்டு 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்படி மூடி வச்சோம்னா நம்மளுக்கு மட்டன் வடி பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ மட்டன் வடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா செம்மையா வந்திருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையாவே இருந்தது. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க இந்தியால இருந்து பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்ப பாருங்க செம்மையா வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.